இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் அல்லது தெளிவான ஆதாரத்துக்கு முரண்பட்டால், உண்மை நிலைக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்படுகிறது என்பதை அந்தந்த புத்தகங்களை புரட்டி நாங்கள் பார்க்கிற நேரம், அன்பார்ந்தவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. பிஜே ஹதீஸ் கலையிலே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை பற்றி படித்திருக்கிறாரா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட அந்த பகுதியை வாசித்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பிஜேவுடைய முடிவு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் என்ன? ஒரு அறிவிப்பாளர் தொடரிலே ஒரு பலவீனமான நபர் வந்தால், அல்லது சஹீஹான ஹதீஸுக்கு சொல்லப்படுகின்ற 5 நிபந்தனைகளில் ஒரு குறைபாடு இருந்தால், ஹசன் என்ற தரத்தில் வரக்கூடிய ஹதீஸுக்குள்ள நிபந்தனைகளில் ஒன்று குறைந்து விட்டால், அப்படிப்பட்ட ஹதீஸுக்குத்தான் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்வார்கள். அந்த பலவீனமான ஹதீஸை பல வகைகளாக பிரிப்பார்கள். அப்போ அந்த பலவீனமான ஹதீஸ்ன்றது சஹீஹான ஹசனுடைய தரத்தில் இல்லாத சனதுகளை கொண்ட ஹதீஸுக்குத்தான் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் ஏன் பலவீனமாவியது என்பதை வைத்து பலவீனமான ஹதீஸுகளை பல கூறுகளாக பிரிப்பார்கள். இதில் பலவீனத்தில் மிக மோசமானது தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பது. பிஜே அவர்களை வைத்து இந்த பாடத்தை தனியாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏன்னா அவருக்கு எல்லாம் குழம்பி போயிருக்குது. இதுதான் அடிப்படை. இந்த அறிவிப்பாளருடைய பலவீனத்துக்கான காரணம் பொய்யுரைத்தல் என்பதாக இருக்குமானால் அந்த ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தத்ரீபுர் ராவியோ அல்லது எந்த இஸ்திலா ஹதீஸுகள் எப்படி கையாளணுன்ற எந்த புத்தகத்துக்கு போய் பார்த்தாலும் தெளிவாக உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு அறிவிப்பாளர் பொய்யர் என்று விமர்சிக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஹதீஸுக்குத்தான் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஒரு கேள்வி வரும், அந்த இட்டுக்கட்டினவர்ன்றதை நீங்கள் எப்படி அறிஞ்சு கொள்வீங்க? பொய்யர்ன்றது விளங்கிடும். இவர் ஹதீஸை பொய்யாகத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு எப்படி நீங்கள் விளங்கிக்க? நீங்கள் ஒரு கேள்வி வரும் தானே. பொய்யானவர் உண்மை சொல்லலாம் தானே. பொய்யானவர் உண்மை சொல்லலாம். இவர் பொய்யராக இருந்து கொண்டு இவர் இட்டுக்கட்டி இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும் பொழுது தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவரே ஏற்றுக்கொள்வார். உதாரணமாக நூஹ் இப்னு மூசா மாதிரி குர்ஆன் விஷயத்தில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அவரே சொன்னார். நான் இட்டுக்கட்டினு வாயால் ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி குர்ஆனுக்கு நேர் முரணாக இருக்கும். அது முரணுண்டா என்னன்னு முதலாவது விளங்கணும். என்ன? குர்ஆன் ஒன்று சொல்லுது, ஹதீஸில் 2 வந்திருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. குர்ஆன் இருக்குதுன்ற ஒன்று ஹதீஸில் வெளிப்படையாக இல்லைன்னு வருது. இது வெளிப்படையான முரண். இப்படி குர்ஆனை நல்லா அறிஞ்ச அந்த இமாம்கள்கிட்ட போய் குர்ஆன் இருக்குதுன்னு சொன்ன ஒன்றை உதாரணமாக எப்படி உதாரணம் காட்டுவாங்க தெரியுமா? கஅபத்துல்லா இருக்குது உலகத்தில். வந்தவர் சொன்னார் கஅபத்துல்லா இல்லைன்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உலகத்தில் கஅபத்துல்லான்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாண்டா ஒட்டோவா என்ன செஞ்சிடும்? இவர் பொய் சொல்கிறான்னு விளங்கிடும். இஸ்லாம் ஹஜ்ஜி வணக்கம் மக்கால தான் செய்யணும்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மதீனாவிலே ஹஜ்ஜி செய்யலாமுண்டு. இப்படி ஒருத்தர் சொன்னார்னு வைங்க. இதைத்தான் அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த அறிவிக்கிற அந்த வாசகம் இருக்குது பாருங்க, அந்த அறிவிக்கிற வாசகம் மட்டகரமான வாசகமாக இருக்குது. இப்படி ஒரு வாசகத்தை நபி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் கேட்கும் பொழுதே விளங்குது. நல்லா விளங்கிக்கங்க. அறிவிப்பாளரில் பொய்யர் வந்திருந்தா தான் இப்படியெல்லாம் தேடுவாங்க. நல்லா விளங்கிக்கங்க. இதை அறிவிப்பாளர் நம்பகமானவர் இருந்தால் கருத்தை பார்க்கவே மாட்டாங்க. பின்னுக்கு நான் உங்களுக்கு காட்டுவேன் எப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னு. அறிவிப்பாளரில் டவுட்டு வந்துட்டால், அறிவிப்பாளர் பொய்யராக இருந்தால் தான் இதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? தேட ஆரம்பிச்சிருவாங்க. விளங்கிச்சுதான் உங்களுக்கு? எனவே இந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க அறிவிப்பாளர் பொய்யராக இருந்தால் அவர் உண்மை கூட சொல்லலாம். எனவே அறிவிப்பாளர் இட்டுக்கட்டினான்றது ஒன்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அடையாளம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் குர்ஆனுக்கு முரண்படுறது, உண்மை நிலைக்கு மாற்றமாக வர்றது. இதெல்லாம் எப்போ பார்த்தாங்கன்றது தான் அடிப்படை. இதை பிஜே ஹதீஸ்கலை கிதாபுகளை திறந்து இலல் புத்தகங்களை பிரட்டி தத்ரீபுர் ராவி போன்ற புத்தகங்களை பிரட்டி பேசிக்லேருந்து படிக்கணும். அப்போ அவருக்கு விளங்கும். எனவே இந்த அடிப்படையில் தான் இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லா அவங்களோட கருத்தும் சரி, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர்களுடைய கருத்தும் சரி, இந்த அடிப்படையில் தான் பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு? சஹீஹான அறிவிப்பாளர் தொடரில் வந்ததையும்
குர்ஆனுக்கு முரணென்று மறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு பொய்யா அந்த அறிஞர்கள் மீது என்ன செய்கிறாரு, ஒட்டுமொத்த படுதூரையும் சுமத்துகிறார் என்றதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கலாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. முஸ்லிம் இமாம் அவங்க பதிவு செய்கிறாங்க, முன்னுரையில் பதிவு செய்கிறாங்க. எப்படி? அபு இஸ்ஹாக் இப்ராஹிம்ன்ற ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்துல்லா இப்னுல் முபாரக் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு. அப்துல்லா இப்னு முபாரக் அவங்கள்ட்ட போய் சொல்கிறார், அபு அப்துல் ரஹ்மானே, ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, நல்லா பார்த்துக்கங்க இந்த ஹதீஸை. இன்ன மினல் பிர்ரி பஅதல் பிர்ரி அம் துஸல்லிய லி அபவைக்க மஅ ஸலாத்திக. இந்த ஹதீஸ் அர்த்தத்தை பார்த்தா நல்ல அர்த்தம் பாருங்க. என்ன? உங்களோட தொழுகையோட உங்களோட வாப்பமாருக்கு பெற்றோருக்கு தொழுகிறது தான் அவங்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த கடமை. நீங்கள் உங்களுக்கு நோம்பு பிடிக்கிறதோட உங்களோட உம்மாக்கு ஒரு நோம்பு, உங்களோட தந்தைக்கு ஒரு நோம்பு, இப்படி பிடிக்கிறது தான் அவங்கள நல்ல முறையில் மதிக்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. யார்கிட்ட போய் கேட்குறாங்க? அப்துல்லா இப்னு முபாரக்ன்றது ஹதீஸ் கலையில் அதி உச்சகட்ட தேர்ச்சி உள்ளவர். அவர்கிட்ட போய் இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இது நல்ல அர்த்தமா இல்லையா? ஒரு புள்ள தண்ட பெற்றோருக்கு செய்கிற கடமைகளுள் மிகச்சிறந்த கடமை தனக்காக தொழுவது போன்று அவர்களுக்காக தொழுவது, தனக்காக நோம்பு பிடிக்கிற மாதிரி அவர்களுக்கு நோம்பு பிடிக்கிறது. நல்ல அர்த்தமா இல்லையா? உங்களுக்கு உம்ரா செய்கிறீங்க, உங்களோட உம்மா வாப்பாவுக்கு உம்ரா செய்யலாம். உங்களுக்கு ஹஜ்ஜி பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜி பண்ணலாம். உங்களுக்கு சதக்கா பண்ணுறீங்க, அவங்களுக்கு சதக்கா பண்ணலாம். இந்த மாதிரி அர்த்தம் தானே வருது. உங்களுக்கு தொழுகிற மாதிரி உங்களோட உம்மா வாப்பாக்கும் தொழுதுக்கங்க, நீங்கள் நோம்பு பிடிக்கிற மாதிரி உங்களோட உம்மா வாப்பாக்கும் நோம்பு பிடிங்க. இப்படின்னு வந்தால் இதில் என்ன அர்த்தம்? எங்களோட ரத்தம் கொதிக்குதா அல்லது குர்ஆனுக்கு முரண் மாதிரி விளங்குதா? என்ன விளங்குது? உடனே கேட்குறாங்க, ஏன்டா இவங்க மரணித்த ஒருவருக்கு என்னென்ன நன்மைகள் சேரும்ன்றதெல்லாம் சஹீஹான ஹதீஸில் கரைச்சி குடித்தவங்க யார்? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா போன்றவங்க அத்துப்படி அதில். அதனால் கேட்டாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் அவங்க கேட்குறாங்க, அபு இஸ்ஹாக்கே, உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார்? உங்களுக்கு இந்த பாருங்க, தகவலை கேட்ட உடனே யாரை கேட்குறாங்க? உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார்? அவர் சொல்கிறாரு, எனக்கு ஷிஹாப் இப்னு ஹிராஸ் சொன்னார், சிக்கத்துன், அவர் நம்பகமானவர். சரி, அவருக்கு யார் சொன்னது? அவருக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு தீனார், சிக்கத்துன், அவரும் நல்ல மனிதர் தான். அவர் யாருக்கிட்ட இருந்து சொன்னார்? அல்லாஹு அக்பர். ஒரு செய்தி வந்தால் எங்கே போகிறாங்கன்னு பாருங்க. அறிவிப்பாளர் நம்பகமாக கையடிக்க மாட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அவரும் நம்பகமானவர் தான். அவர் யாருக்கிட்ட இருந்து சொல்கிறாரு? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாரு. விளங்கிச்சா உங்களுக்கு? உடனே அப்துல்லா எப்படி அறிவு இருக்குன்னு பாருங்க. உடனே சொன்னாங்க, அவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்? அவர் சஹாபி கிடையாதே, அவர் நபித்தோழர் கிடையாதே, அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில மிக நீண்ட இடைவெளி இருக்குதே. எனவே இந்த ஹதீஸ் என்ன? பிழையானது. யாரை வச்சு தீர்மானிச்சாங்க? அர்த்தத்தை பார்த்து பிழைன்னு காண்றதுக்கு என்னமான இருக்கா? சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கண்டா, அவங்க சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க, சதக்கான்றது மரணித்தவருக்கு போய் சேரும்ன்றதுல கருத்து வேற்றுமை இல்லை. அப்போ இது என்ன மேலதிகமாக வந்திருக்குது. எனவே அறிவிப்பாளரில் கோளாறுக்கு தேடினாங்க. என்ன? ரசூலுல்லாஹ்க்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு தீனாருக்கும் இடையில மிகப்பெரிய. அப்போ இது ஹதீஸ் முன்கத்தி. விளங்குதா உங்களுக்கு? எனவே அறிஞர்களுக்கு ஒன்று வந்துட்டுதுன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு படும். யாரை தேடுவாங்க? அறிவிப்பாளரை தேடிடுவாங்க. இவர் என்ன? புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூதாவுது, திருமிதி, நசாய் போன்ற அறிஞர்கள் படாத பாடுபட்டு சஹீஹான நம்பகமான அறிவிப்பாளர் தொடர்தை கொண்டு தூக்கி வீசி போட்டு யார் மேலே பழிய போடுறாரு? அந்த தூய்மையான அறிஞர்கள் மேலே பழியை போடுகிறார்ன்றதை உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், தத்ரீபுர் ராவியில் அந்த இமாம் சொல்லும் பொழுது, தத்ரீபுர் ராவி அதில் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, மினஸ் சவாப், சரியான புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கூற்று என்னன்னு சொன்னால், வலகின்னல் வாதிஊன மின்ஹும், இந்த ஹதீஸ் கலையில் ஹதீஸுகளை இட்டு கட்டுறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்கள வ இன் ஹஃபிய ஹாலுஹும் அலா கஸீரின் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவங்களுக்கு தெரியாட்டியும். இட்டு கட்டப்பட்டவங்க எல்லாருக்கும் விளங்காது. நம்ம சூரத்தை பார்த்து வெளித்தோற்றத்தை பார்த்து பிஜே நல்லவர்னு பார்க்குறோம் பாருங்க, இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டு போயிடுவோம்? நல்ல மனிதர்னு ஏமாந்துட்டு போயிடுவோம். சொல்கிறாங்க, இட்டு கட்டக்கூடியவர்களுடைய நிலைமை அதிகமான மனிதர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஃபஇன்னஹு லம் யக்ஃப அலா ஜஹாபிதத்தில் ஹதீஸ்,
ஹதீஸ் துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு அவங்க மறக்க மாட்டாங்க, உடனே அவங்களுக்கு விளங்கும். வனுக்காதிஹி, ஹதீஸுகளை துல்லியமாக ஆய்வு பண்ணுற அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உடனே படும் இந்த ஹதீஸை இட்டு கட்டியிருக்கிறார், இன்னார் இட்டு கட்டியிருக்கிறார். எப்படி பிடிச்சார் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா, அது மாதிரி துல்லியமாக இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வக்கது கீல லிபினில் முபாரக் யார், இப்போ நாங்கள் ஒரு செய்தி பார்த்தோமே, அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹாதிஹில் அஹாதீஸ் அல் மௌதுஆ, இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு சொல்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது தஈஷுலஹல் ஜஹாபிதா, அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அக்குவேறு ஆணிவேறு பிரிக்கிறதுக்குண்டே பண்டிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை தெரியுமா ஓதி காட்டினாங்க, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் தான் திக்ரை இறக்கி வைத்தோம், அதை நாங்களே பாதுகாப்போம். அப்போ திக்ரை கொண்டு என்ன நாடுறாங்க, குர்ஆனை மட்டும் நாடினாங்களா? இல்லை, ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்லி ஜஹாபிதாக்கள் ஹதீஸ் துறையில் அறிவுள்ள மனிதர்களை வச்சு அல்லாஹ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை காட்டி கொண்டிருக்கிறான் என்று அழகாக விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது சென்ற வாரத்துடைய ஒரு தொடர்ச்சி. நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன், இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற புத்தகத்தை பாருங்கள். எந்த தலைப்புக்கு கீழே கொண்டிருப்பாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை இனம் காணுவது. ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டதாக்குவதல்ல, நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஹதீஸை தூக்கி வீசுவதற்கான அடிப்படைன்றதல்ல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா என்ன, சனதிலே ஒரு பலவீனமாக வந்திருப்பார், அந்த பலவீனருக்கு என்ன விமர்சனம் வந்திருக்கும், பொய் சொல்லுபவர்னு வந்திருக்கும். பொய் சொல்லுபவர் சொன்னதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதில் வருமா, அவர் உண்மையும் சொல்லிடலாம். அதனால தான் இந்த கேள்வி வருது, நீங்கள் எப்படி இது இட்டுக்கட்டினார்னு முடிவெடுப்பீங்கன்னும் பொழுதுதான் இந்த அடிப்படையை சொல்கிறாங்க. எனவே அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானதைத்தான் அந்த அறிஞர்கள் எதோட வச்சு பார்த்தாங்க, குர்ஆனோட சஹீஹான ஹதீஸோட வச்சு பார்த்து முரணா வருதா, உடனே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு என்ன பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடரோடு, நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்ததை என்ன செய்யலாம் அந்த அறிஞர்கள், ஒரு நாளும் குர்ஆனோட மோத வைக்கல் என்ற அடிப்படையை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய கூற்றுக்கள் இருந்து உங்களுக்கு படிக்கலாம்.